இறுதி மூச்சு வரை ஒலித்து கொண்டே இருக்கும். என் இறைவன் அதற்கு துணை நிற்பான். இதில் புகழ், கண்ணியம், அங்கீகாரம், மக்கள் கூட்டம், மக்களின் ஈர்ப்பு, மக்களுடைய எதிர்ப்பு, பொருளாதாரம் என எதுவும் எனக்கு தேவையில்லை என் இறைவனின் அங்கீகாரத்தை தவிர. இரண்டாவது, என் மீது வீசப்படும் விமர்சனம் என் தனிப்பட்ட குடும்ப வாழ்வை பற்றி. குடும்ப வாழ்க்கை என்பது பொதுவெளியில் பேசப்பட வேண்டிய அம்சமில்லை. நியாயங்களை மக்களிடம் முன்வைத்து கேட்பதற்கு இது ஒரு சமூக பிரச்சனையும் இல்லை. நாகரிகமற்று மற்றவர்களின் குடும்ப வாழ்க்கையை பொதுத்தளத்தில் விமர்சிக்கும் எந்த தகுதியும் இந்த சமூகத்தில் எவருக்கும் இல்லை. அவரவரின் குடும்ப வாழ்வின் நிகழ்வுகளை அவரவர் சார்ந்து விட்டுவிட்டு மார்க்க அடிப்படையில் தீர்வை காண்பதுதான் முறையை தவிர, ஒருவரை இழிவுபடுத்த இயக்கம் என்ற பெயரில் கட்ட பஞ்சாயத்து செய்து நடுத்தெருவில் நிற்க வைத்து அவமானப்படுத்துவதோ, வன்கொடுமை என்று ஒருவர் மீது மாபெரும் பழியை போடுவதோ வழிமுறை அல்ல. எந்த தூதரும் இதற்கு இவர்களுக்கு வழிகாட்டவில்லை. இன்னும் நான் இதில் பட்ட அநீதத்தை இந்த இடத்தில் எடுத்து கூறினால் பலரின் கண்ணியத்தை பற்றிய நாவுகள் பேச நேரிடும் என்பதைக் கண்டு இறைவன் மீது பயம் கொண்டு விலகிக் கொள்கிறேன். அவரவரின் வாழ்க்கையை, அதை சார்ந்திருக்கும் அம்சங்களை அவரவர்களோடு விட்டுவிடுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்வை எப்படி பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை யாரும் விரும்ப மாட்டீர்களோ, அதுபோன்று என் குடும்ப வாழ்வை பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை நானும் விரும்பவில்லை. இதில் நான் இறைவனை பயந்து கொள்கிறேன். இதில் நான் எவருக்கும் அநீதம் செய்பவன் இல்லை. என் இறைவன் என் செயல்களின் நேர்மையைக் கொண்டு இது போன்ற குழப்பங்களிலிருந்து என்னை பாதுகாக்க போதுமானவன். மூன்றாவது, விமர்சனங்கள் தனிப்பட்ட என் வியாபார பொருளாதாரத்தை பற்றிய குற்றச்சாட்டுகள். இவைதான் என் முன்னால் கேள்விகளாக குவிந்து கிடக்கிறது. என் வியாபாரம் என்பது என் இறைவன் எனக்கு வழங்கிய கல்வியை கொண்டும் அனுபவத்தை கொண்டும் இறைவன் அனுமதித்த செல்வத்தை ஹலாலான வழியில் பெறுவதற்கு நான் தொடங்கிய ஒன்று. இன்று நேற்று அல்ல, 15 ஆண்டுகள் முதல் இதுவரை இறைவன் அருளால் என் பொருளாதாரம் இந்த வியாபாரத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைந்திருக்கிறது. இதற்கு என் இறை உதவிக்கு பிறகு 10 ஆண்டுகள் பல நாடுகளில் நான் உழைத்த நிறுவனங்களும், என் MBA மேல் படிப்பும், என் இறைமார்க்கத்தின் வியாபார வழிகாட்டலும் இதுவரை எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நான் வியாபாரத்தின் மூலமாக மட்டுமே என் பொருளாதாரத்தை தேடுபவன். அழைப்பு பணியை முன்வைத்து அல்ல. அழைப்பு பணி என் நோக்கம், அது என் தொழில் அல்ல. வியாபாரமே என் தொழில். ஆனால் ஒரு அழைப்பாளன் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? இவ்வளவு பெரிய வியாபாரங்களையும் நிறுவனங்களையும் ஒரு அழைப்பாளன் எப்படி நடத்தலாம் என்று என் முன்னால் அவதூறுகளின் கேள்விகளை முன்வைத்தால் இதற்கு நான் பதில் கூற வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் செய்யும் வியாபாரத்தின் நோக்கமே சுய ஒழுக்கத்தோடு வியாபாரம் செய்து செல்வத்தை ஹலாலான வழியில் சம்பாதித்து என் அழைப்பு பணியில் நான் சுதந்திரமாக இறைமுகத்தை நாடி செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை என் இறைவன் நன்கறிந்தவன். 15 ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்றிறக்கங்களை இந்த வியாபாரத்தில் கண்ட நான், நஷ்டலாபங்களை கண்ட நான், இன்று